proclaim that the kingdom of heaven is close at hand. மத்தேயு 10:7 விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிரேஸ்வல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, குறள் 2 கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். கற்பது என்பது இறைவனை அறிந்து கொள்வது, அவரை அறிந்து புரிந்து அவரை அடைவது. அதுதான் மனிதனுடைய படைப்பின் துவக்கம். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்பதை போல ministry begins when one life touches another. theologian Edward Hagenberg ஒருவரின் வாழ்வு மற்றவரை தொடுதலே மறைப்பணியின் தொடக்கம். பிறருடைய வாழ்வை தொடுதல் என்பது, இதனால் அந்த வாழ்வு ஒரு மாற்றத்தை பெறுகிறது. அதுதான் உண்மையான மறைப்பணி. அதில் முக்கியமாக இறைவனை கொடுத்தல் என்பது முதலாவதாகவும், பிறகு இந்த உலக கல்வியை கொடுத்தல் அல்லது மருத்துவத்தை கொடுத்தல், சமூக பணி செய்தல் என்று அடுத்து வருவதுதான் பிற பணிகள். ஆக முதலில் இறைவன் அறிவிக்கப்பட வேண்டும், நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். Evangelization, as it is often called, is a grace and vocation proper to the church, her deepest identity. Pope Paul VI திருச்சபைக்கே உரித்தான அருளும் அழைப்பும் அதன் சிறந்த அடையாளமுமாக அமைவது நற்செய்தி. Give your best to the Lord today and watch what he will do for you. For we know it is not by might nor by power, but my spirit, says the Lord of hosts. Benihim, சக்கரியா 4:6 சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் தான் ஒவ்வொரு கிறிஸ்துவ நற்செய்தி அறிவிப்பாளருடைய வாழ்க்கையில் நடைபெறுவது. மேன்மையானவற்றை ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள், மேலான அற்புதங்களை எண்ணிலாது செய்வார். ஏனெனில் உனது ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியாலே ஆகும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். சக்கரியா 4:6. வத்திக்கான் சங்கத்தினுடைய திரட்டில் சொல்லப்படுவது, the church is anxious that this society that you are going to build up should respect the dignity, the liberty and the rights of individuals. நீ கட்டி எழுப்புகிற இந்த சமூகம் தனியொரு மனிதனின் அந்தஸ்து, சுதந்திரம், உரிமைகளை மதிக்க வேண்டும் என்று திருச்சபை கவலையுடன் ஏங்குகிறது. புனித அசிசியாருடைய ஜெபத்தோடு நாம் சிந்தனையை, இந்த தியானத்தை முடிப்போம். May the power of your love, Lord Christ, fiery and sweet as honey, so absorb our hearts as to withdraw them from all that is under heaven. Grant that we may be ready to die for love of your love, as you died for love of our love. Prayer of Francis Assisi 1182 1226 வரை வாழ்ந்த புனிதரின் அற்புதமான ஜெபம். அன்பு தேவனாகிய இயேசுவே, தேனினும் இனிய திவ்ய மதுரமான தொட்டதெல்லாம் தூயதாக்கும் அக்கினியான உமது அன்பில் எங்கள் அனைவரின் இதயத்தையும் மற்றும் மண்ணகத்தின் சகல மனுவனைத்தையும் உம்பால் ஈர்த்தருளும். நீர் எங்கள் மீது கொண்ட அன்பினால்
எங்களுக்காய் மரித்தீரே. அன்பரே, நாங்களும் உம் அன்புக்காய் உயிர் துறக்கும் உன்னத வரத்தை தந்தருளும். எல்லாம் வல்லவரே நல்லவரே, மனதால் இருப்போம். எல்லாம் வல்லவரே நல்லவரையுமே போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. உம்மை நாங்கள் முழுமையாக அறிந்து புரிந்து நேசித்து உம்மை எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் தக்க வைத்து நீரே எம்மை ஆண்டு கொண்டு இருக்கிற தேவன் என்பதை உலகிற்கு அறிவிக்கக்கூடிய வகையில், சான்று பகரக்கூடிய வகையில் எங்கள் சொல், செயல், சிந்தனை அமைவதாக. எம்மை முழுவதையும் உம்மிடம் சரணாகதியாக்குகின்றோம். இந்த நற்கருணை ஆராதனை தொடர்ந்து நடைபெறுகின்ற திருப்பலி இவைகளில் பங்கேற்கின்ற மக்கள் ஆலயத்தில் நேரடியாகவோ அல்லது இந்த தொலைக்காட்சி சேவை வழியாக பல இடங்களில் உள்நாடு வெளிநாடு அருகில் வெகு தொலைவில் என்ற விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் இதில் பங்கேற்று கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் பரிவன்புடன் பார்த்து ஆசீர்வதித்து நிறைவை தந்தருளும். தீமை தீங்கு அனைத்திலிருந்தும் அவர்களை விடுவித்தருளும். உம்முடைய அருள் ஒன்றே போதும். நீரே எமக்கு எல்லாமாக இருந்து வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கின்றோம். தீமை தீங்கு தீவினை அனைத்திலிருந்தும் பாதுகாத்தருளும். நீண்ட நாட்கள் ஜெபமாக தொடர் ஜெபமாக செபித்து கொண்டிருக்கிற மக்களின் வேண்டுதலை கண்பாரும், செவிசாய்த்திரளும். அவர்களுக்கு இந்த சாத்திய கூறுகளை பெற்றுத்தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் யாருக்கெல்லாம் தேவையோ அவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். பாவியானவர்களுடைய உள்ளத்தை நீர் உமது அருளால் நிறைத்து அவர்களை இழகச் செய்திருளும். கடினமான பாறை போல இருப்பவர்களுடைய உள்ளங்களை உடைத்து உம்முடைய அருள் என்னும் ஒளியை ஊற்றை காண்பார்களாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென்.